வணக்கம். எல்லாரும் தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. சூழ்நிலை முதலீடு. என்னடா சூழ்நிலை முதலீடு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு சிலர் ஃபண்டமெண்டலா செக் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடோ பண்ணுவாங்க. அல்லது அந்த ஸ்டாக்கோ, இண்டெக்ஸோ டெக்னிக்கலா செக் பண்ணிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடிங்கோ வந்து பண்ணுவாங்க. இந்த 2 முறையும் இல்லாம சூழ்நிலை முதலீடுன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐபிஓ சொல்லலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகம் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட பர்டிகுலரா ஒரு ஐபிஓ வரும்பொழுது சிம்பிளா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஐபிஓ நல்லா போணுச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க. எக்ஸாக்டா மார்க்கெட்ல அதிக நேரம் இல்லாம ஐபிஓ வரும்பொழுது மட்டும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதுல ஷார்ட் டேர்ம்ல லாபம் பார்ப்பாங்க. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதே போல சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு வெவ்வேறு முறைகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அதை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் நினச்சிங்கன்னா நாங்கள் ஜீரோதா அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜீரோதா அக்கௌண்ட் ஃப்ரீ ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் எங்கள்கிட்டே வாங்கிக்கலாம். ஜீரோதா வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த சூழ்நிலை முதலீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா போனஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல கம்பெனி வந்து இருக்கும். பட் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதோடைய ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 10,000, 5,000, 7,000 இருக்கிற நல்ல கம்பெனியோட ஸ்டாக்ஸை நம்மளால பல்காக வந்து வாங்க முடியாது. அப்படி இருக்கிற கம்பெனியில் போனஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ பயன்படுத்திக்கலாம். ஏன்னா போனஸ் அறிவிச்சாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2:1 அப்படின்னா ஒரு ஸ்டாக் வச்சிருந்தா அது 2 ஸ்டாக்ஸாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமாக 3 ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இது கூட சேர்ந்து போனஸ் கொடுக்கும் சமயத்தில் ப்ரைஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் பொழுது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி நடக்கிற அந்த சூழ்நிலை பயன்படுத்தி நாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அந்த ஸ்டாக்கோட விலை குறையறதுனால. ஸோ இப்படியும் அந்த சூழ்நிலை பயன்படுத்தி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ போனஸ் நடக்கும்போது பயன்படுத்திக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பிளிட்டை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ 10,000 ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதை 10ஆ ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா 10,000 இருக்க ஸ்டாக்ஸ்ல உடனே 10,000 போட்டு நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது 1,000 ரூபாயா மாறிடும். 10ஆ அது ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ அப்போ அந்த கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு அதில் நம்ம 1,000 ரூபாயிலிருந்து ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சூழ்நிலை முதலீடுகள்ல அடுத்து நம்ம ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். ஸோ யார் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்களோ ஒரு பர்டிகுலர் கம்பெனி இதை அதுக்கு ரைட்ஸ் இஷ்யூ வந்து வரும். ஸோ அதை பயன்படுத்தி ப்ரைஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ ஈவன் ஹோல்டிங்கில் ஸ்டாக் இல்லாதவங்களும் ஆர்ஐயில் ட்ரேட் ஆகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூங்கிறது பெரிய கான்செப்ட். இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து எப்படி வந்து ப்ரொசீஜர் ஃபார்ம் ஆகுது, அதில் என்னென்ன நடக்கும், யாருக்கெல்லாம் ரிஸ்க் யாருக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்கள். இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ வரும் பொழுதும் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அது நல்ல கம்பெனி இருக்குது அப்படின்னா அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ பயன்படுத்தலாம். அடுத்து மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர் இந்த மாதிரி நடக்கும் சமயத்துலையும் அதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். மெர்ஜரில் 2 கம்பெனி ஒன்றா சேரும். அப்படி சேரும் பொழுது அதோட ப்ரைஸில் வந்து சில மாற்றங்கள் நடக்கும். அதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அதே போல் டிமெர்ஜரில் அதுக்குள்ளே இருக்கிற கம்பெனியை வந்து 2ஆவோ 3ஆவோ 4ஆவோ வந்து பிரியும். அதை பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு செக்டருக்கும் அவங்க மாற்றிப்பாங்க. அப்படி மாற்றும் பொழுதும் அந்த ஸ்டாக்ஸோடைய விலைகளில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அப்போ அதில் நம்ம அந்த சூழ்நிலை சாதகமாக பயன்படுத்தி முதலீடோ அல்லது ட்ரேடிங்கோ வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நார்மலாக நம்ம ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணாமல் முன்ன பார்த்த ஐபிஓ, போனஸு, ஸ்பிளிட்டு அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ, அப்புறம் மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர் இதெல்லாம் வச்சும் அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்மளால ஒரு நல்ல ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ தொடங்க முடியும். இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து இதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் உங்களுக்கு கூட காத்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.